கேட்டவரம் தருபவள், தாழ்படிந்தால் அபயம் தருபவள், கலியுகத்திலே அவதாரம் செய்தவள், பஞ்சபூதங்களிலே நீர் தத்துவத்திலே பிறந்தவள். இப்படிப்பட்ட தெய்வீக திருவருள் கொண்ட நாயகி, தடுத்தாட்கொண்டவள், தரணியை காப்பவள், தைதூல வீதேறி பவனி வருபவள், மெதுவாக சென்று ஒவ்வொருவருடைய கஷ்டங்களையும் தீர்க்கும் வல்லமை கொண்டவள், கையிலே முறம் தொடப்பம் கொண்டவள், நாம் துதித்தால் நம் முன்வினையை தீர்த்தருள்பவள். யார் அவள்? வீராபுரத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி, அந்த ஈசனின் சோதரி, குலிகனின் தாய், குறை தீர்க்கும் மாந்தியின் தாய், கற்பக விருட்சம் காமதேனுவோடு சேர்ந்து அவதாரம் செய்தவள். நாம் துதிப்போமா? துதித்து அன்னையின் பேரருளை பெறுவோம். ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றதை தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்த வேண்டும். வேண்டுதல் நிறைவேற காணிக்கை செலுத்துதல் என்ற ஒரு பழக்கம் நம் முன்னோர்களிடத்திலே இருந்தது. அதுபோல குறை தீர வேண்டுமானால் காணிக்கை என்பதை அன்னைக்கு செலுத்தி பிரார்த்தனை செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். பிரார்த்தனைக்காக வீராபுரம் வாருங்கள், அன்னையை வணங்குங்கள். எல்லாம் அல்ல அந்த தாயினுடைய பேரருள் பெறுங்கள். ஜெய் ஜேஷ்டா, ஜெய ஜெய ஜேஷ்டா.